அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி ஜிஆர்பி குலோப்ஜாம், அதாவது இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெட் ஒரு 2 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதில் வந்து 1 டம்ளர் பால், சரிங்களா? இந்த 2 பேக்கெட்டுக்கு நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மாவு வந்து சப்பாத்தி பதம் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அப்படி நல்லா மேலாப்பில் அப்படி எல்லாத்தையும் தடவி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. நம்ம இப்போ பாவு காய்ச்சிடலாம். இப்போ வந்து 1 பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சர்க்கரை அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்போது 2 செம்பு தண்ணி 1 கிலோ சர்க்கரையும் போட்டு கலக்கி விட்டுட்டு, பாவு பதம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, நமக்கு பிசுபிசுப்பு தன்மை கிடச்சா போதும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வர்ற சமயத்தில் 2 ஏலக்காவை நல்லா தட்டி அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இப்படி எடுத்து மூடி வச்சுருங்க. பின்ன நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது டைம் ஆகிடுச்சு. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதனால் அந்த மாவை எடுத்து கொஞ்சம் நெய் கையில் ஆக்கி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, அதாவது விரிசல் இல்லாத மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ வந்து இந்த 2 பேக்கெட்டுக்கு எனக்கு 47 பீஸ் கிடச்சிருக்குது. அதை வந்து நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். அப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். அது கொதி வர சமயத்தில் ஒரு கரண்டி வச்சு ஒரு கலக்கி விட்டு மூட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு குலோப்ஜானா ஒன்று ஒன்றா போடுங்க. ரொம்ப கொதி வரணும்னு பார்க்காதீங்க, அந்த இதானுமே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் இதாகி வர சமயத்தில் பாருங்க, அதுவே தானாக வந்து இந்த கலர் வந்துடும். குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது சூடாக இருக்கும் போதே அதில் எடுத்து போட்டுருங்க. பின்ன மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்து அதை பாவுலேயே போட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அந்த 1 மணி நேரம் அதை அப்படியே ஊற விட்டுட்டு வச்சுருங்க. பின்ன நம்ம ஒரு 4 பாதாம் எடுத்து நல்லா பீஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம குலோப்ஜாமுன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது குண்டு குலோப்ஜான்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பாதாமியும் எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.